அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திருவாண்டாள் இயற்றிய திருப்பாவை 14ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் மங்காய், எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் இன்னொரு புனிதமான காலை. இன்றைய கதை கண்ணனின் இல்லத்திற்குள் நடக்கப் போகிறது. கோபிகைகள் எல்லோரும் மிகவும் ஆவலோடு கண்ணனை எழுப்ப தயாராக இருக்கிறார்கள். குழந்தைகளே, கண்ணன் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் மென்மையான படுக்கையில் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் அருகில் அவனுடைய அண்ணன் பலராமனும் இருக்கிறார். கண்ணா, உன் கையில் சங்கும் சக்கரமும் இருக்கே, உலகத்தையே காக்கும் உன் வலிமையை நாங்கள் அறிவோம். கோபிகைகள் அவனின் மகிமையை நினைத்து அன்போடு பாடுகிறார்கள். கோபிகைகள் அன்போடு சொல்கிறார்கள்: கண்ணா, நீ எழுந்தாதான் உலகம் சரியான பாதையில் நடக்கும். நீ எழுந்து எங்களுடன் சேர்ந்து நோன்பை நடத்தணும். குழந்தைகளே, இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா? கண்ணன் மென்மையான குழந்தை போல தெரிந்தாலும் உலகத்தையே காக்கும் பெரிய சக்தி அவனிடம் இருக்கிறது. சங்கு நன்மையின் குரல், சக்கரம் தீமையை அழிக்கும் சக்தி. கடவுளின் சக்தியை நம்பணும். நன்மை எப்போதும் தீமையை வெல்லும். மென்மையானவர்களிலும் பெரிய வலிமை இருக்கும். கண்ணனை நினைத்து நாளை தொடங்கணும். இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் 14 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.